ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாகில் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, மின்னுக்கு நாங்கள் மொட்டை அடித்த விலாக் தாங்க இது. இது வேலூரில் இருக்கிற வெட்டுவானம் அம்மன் கோயில். அதை தான் எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வ கோயில், அதாவது எங்களோட குலதெய்வ கோயில். பாப்பாவுக்கு இப்போ மொட்டை அடிக்கிற பிளானே கிடையாது. நாங்கள் 3.5 வருஷத்துக்கு இல்லைன்னா 1.5 வருஷத்துக்கு அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருந்தோம். பட் சடனாக 11 மாதம் இருக்கிறப்போ பாப்பாவுக்கு ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது 1.5 வருஷத்துக்கெல்லாம் அடிக்க முடியாது, அதாவது மொட்டை அடிக்க முடியாது. இல்லாட்டி 3 வயசுக்கு தான் மொட்டை அடிக்க முடியும். அது 3 வயசுக்கு மொட்டை அடிக்கும் போது ரொம்ப டிலே ஆகிடும். அதுவும் இல்லாமல் அப்படி மொட்டை அடித்தோம்னா பாப்பாவுக்கு நல்லா உடம்பு சரியில்லாமல் போகும். அடித்தா 7 மாதத்துல இல்லாத 9 மாதத்துல தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு பிளானே இல்லை. எனக்குமே அது விருப்பம் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் இது மொட்டை அடிக்க போன மந்த் மே மந்த்து, பாப்பாவோட பர்த்டே ஜூலை மந்த்து. அதனால் சொல்லிகிட்டு இருந்தேன், வேண்டாம், பர்த்டே அப்போது பாப்பாவுக்கு கொஞ்சமாக ஹேர் தான் வளர்ந்துருக்கும். அதனால் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் ஒரு மெமரபிள் பர்த்டே. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் கேட்கவே இல்லை. அடிச்சிடலாம், ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் 3 வருஷம் 3 வயசுக்கு அடிக்கும் போதுன்றது ரொம்ப டிலே ஆகி போகுது. அது வரைக்கும் பிறந்த முடியே எடுக்காமல் இருக்கிறது நல்லதில்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1 வீக் தான் பிளான் பண்ணி யாருக்குமே சொல்லலை. அண்ணா, அம்மா, நாங்கள் 3 பேர், ஹஸ்பண்டு, எங்கள் மாமியார், நான், பாப்பா, இவ்வளோ மட்டும் தான் போயிருந்தோம். ஒரு கார் மட்டும் பேசிவிட்டு, கார் என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் கார் வச்சுருக்காங்க. ட்ராவல்ஸுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களோட ஓன் கார் அது. ஸோ அவங்களோட கார்லேயே நாங்கள் மட்டும் போயிட்டு சிம்பிளாக மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து பாப்பாவோட பர்த்டே. அதனால் அப்போது ஓகே, எல்லோரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் சிம்பிளாக போயிட்டு மொட்டை அடிச்சிட்டோம் பாப்பாவுக்கு. ரெண்டு பக்கம் காலை போட்டு கெட்டியே பிடிக்குது. சரி 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 பாப்பா கார்லெல்லாம் கூட சந்தோஷமாக வந்துட்டுருந்தான். எங்கேயோ போகிறான். அவளுக்கு ட்ராவல்னால் பிடிக்கும், பைக்கில் சுற்றும் போது பிடிக்கும். காருன்னா சொல்லவா வேணும். அதனால் மார்னிங்லேருந்து எல்லாம் குஷியாக வந்துட்டுருந்தான். எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். ஹாப்பியாக எல்லாம் போச்சு. கடைசியாக சிரிச்சிட்டே அவளை உட்காந்து வச்சோம். அழுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு எங்கள் மாமியார் பாருங்கள் எப்படி பிடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கும் மாமியாருக்கும் சண்டையே வந்துருச்சு. சண்டைன்னா மீன்ஸ் அவளுக்கு பாப்பாவுக்கு இன்னும் நடுத்தரையில் உச்சியே கூடலை. உச்சி கூடலைன்றது மீன்ஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு. சில துடிப்பு துடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. அது சில பேருக்கு இப்போ வரைக்குமே, பாப்பாவுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது, இப்போ வரைக்குமே அவளுக்கு உச்சி கூடலை. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அங்கே உச்சி கூடலை, கொஞ்சம் பாருங்கள், பார்த்தடிங்கன்ட்டுன்னு. இவர் கரெக்டாக இவரை நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். நம்மளுக்கு என்ன தான் நம்மளே இது பண்ணிக்கிட்டாலுமே லைட்டாக அந்த ஸ்கின்னோட இரிட்டேஷன் இருக்கும். பாப்பா மொட்டை அடிக்கும் போது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு 2-3 நாள் கழித்து தலையில் நிறைய கோடு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பார்த்தடிங்க, உச்சி இருக்குது, கொஞ்சம் மெதுவாகவே அடிங்க, இல்லை கேப் விட்டு. பாப்பா அழுந்துகிட்டே இருந்தால் பிடிக்க நாங்கள் இறுக்கமாக பிடிச்சிட்டே இருந்தாங்க சுற்றி. அதனால் வென்டிலேஷனும் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு, நான் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒரு 15 முறை கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்பயும் எங்கள் மாமியார் அவங்களுக்கு தெரியும்டா, நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க.
கடைசி நான் ஒரு 2 முறை தான் அங்கே உச்சிக்கிட்ட கரெக்டாக வரும்போது நான் சொன்னேன், உச்சிக்கிட்ட அடிக்க போகிறீங்க, அதனால் பார்த்து அடிங்கன்னு ஒரு முறை தான் சொன்னேன். எங்கள் மாமியார் வந்து திருப்பி கோவத்தில் வந்து நீ என்ன சொல்லிகிட்டே இருக்கிற, அமைதியே இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லை, எனக்கும் வந்து அந்த ஒரு 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 பதட்டமான சூழ்நிலை இருக்கும்ல. இவங்க மாமியாராக இருக்கிறவங்க, நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மளை ஒரு டம்மி பீஸாக நினச்சிக்கிறாங்க. இவங்க இத்தனை வருஷம் அவங்க பிள்ளைய பாடுபட்டு வளர்த்திருக்கிறதெல்லாம் உண்மைதான். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துறாங்க. ஆனால் பொண்ணை கட்டிட்டு வந்தவங்க அவங்க அவங்க கீழே இருக்கிறோம், இல்லை இவ சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மொட்டை அடிக்கிற இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் வந்து சண்டை. ஒரு 2-3 வாரமாக என்கிட்ட பேசாமே இருந்தார். அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மொட்டை அடிக்கிறோன்னு சொல்லி கூட என்கிட்ட பேசவே இல்லை. நானும் எப்பவுமே எங்களுக்குள்ளே சண்டை வந்தால் நான் தான் முதல்ல போய் பேசுவேன். பட் அந்த டைம் வந்து நான் பேசவே கிடையாது. அவருமே என்கிட்ட பேசவே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தது தெரியும். அவர் வந்து என்கிட்ட டச்சே இல்லாத மாதிரி தான் இருந்திருப்பார். எனக்கு இப்போது நினச்சாலுமே கஷ்டம். இதெல்லாம் ஒரு மெமரபிள். இது வந்து திருப்பி நம்மளுக்கு வரும்னா வரவே வராது. கண்டிப்பாக நான் இந்த நாள் நம்ம திருப்பி எடுக்கவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஒரு நல்ல டேயில் கூட நம்மக்கிட்ட பேசலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் கூட எங்கள் வீட்டுக்காரர் என்ன தான் திட்டினார் அவங்க அம்மாட்ட பேசினதுக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைமில் இவங்க 15 முறை கிட்ட சொன்னாங்க, உச்சிக்குடில் பார்த்து அடிங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நான் ஒரு 2 முறை தான் சொன்னேன். சாலிடாக நான் 2 முறை தான் சொன்னேன். அதுக்கே என்னை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த இடத்துல கூட இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அம்மா அவள் பெற்றவ, அவளுக்கும் பதட்டம் இருக்கும், நீ இருமா அப்படின்னு கூட அவர் சொல்லாமல் திருப்பி என்னவே கேட்குறாரு. நீ எப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், நீ எப்படி ஷவுட் பண்ணலாம் எங்கள் அம்மாவுக்கு எதிராக அப்படின்னு கேட்டது வந்து நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு இப்போது 1 வயசு 7 மாதம். ஆனால் இருந்தாலுமே எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா இருக்கும் இல்லையா, ஒரு மெமரிஸ் தான் எப்பயுமே நம்மளுக்கு கேரி பண்ணோம். நமக்கு வாழ்க்கையில் வந்து 1000 நல்லதை நடக்கலாம். ஆனால் எங்கள் மாமியாரும் நான் தப்பு சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸும் இருக்குது. ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ மொட்டை அடிச்செல்லாம் முடிச்சுட்டு கோயில் தரிசனம் சாமி பார்க்க கிளம்பிட்டு, அங்கே புளியோதரை, கார சாப்பாடு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஆம்பூர் போயிட்டு ஸ்டார் பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி, வேலூர் பக்கம் தானே ஆம்பூர் இருக்குது. ஸோ வர வழியில் ஸ்டார் பிரியாணிலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார் பிரியாணி சாப்பிட வந்தோம். ஹானஸ்ட்டாக நான் ஸ்டார் பிரியாணி ஓசூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது, பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. அங்கே தான் சாப்பிட்டேன். ஆனால் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மல் தான். ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. இதுக்கு பேசாமல் ஒரு தாபாவில் போய் சாப்பிட்ருந்தா கூட நல்லா சாப்பிட்டுருக்கலாம். நல்லபடியாக சாப்பிட்டு ஃபுட்டு ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. அந்தளவு ஹைப்பெல்லாம் இல்லை. நார்மல் தாபா கடையில் ரோட்டோரம் இருக்கிற பிரியாணி கடையில் நல்லாயிருக்கும். அங்கே வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எடுக்கலை. இது அந்த வீக்லேயே கொஞ்சம் எடுத்து கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அவள் எப்படி என்னை தொல்லை பண்ணுறா, வீட்டில் எப்படி சேட்டை பண்ணுறான்ட்டுன்னு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 2-3 நாளாக கையை தலையிலே வச்சுட்டு இருந்தா, முடியலையே அப்படின்ற மாதிரி. இது மாதிரி தாங்க சேட்டை பண்ணுவேன். நான் அப்போ கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பேன், லன்ச் பிரேக் மாதிரி. ரொம்ப முதுகுவலி எடுக்கும். அதனாலே கொஞ்ச நேரம் படுத்துருவேன். அப்போது வந்து பார்த்துட்டு இவ ஏதாச்சும் எடுத்து போட்டுட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாள். எனக்கு டபுள் வேலை வச்சிட்ருப்பா. இந்த மாதிரி தான் சாப்பிட கொடுத்தோம்னா, இல்லை நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பேன், அதை எடுத்து கீழே கொட்டிடுவா.
ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன வேணும் பார்த்தாலுமே சொல்லு. ஒரு க்யூட்டாக தான் இருக்குது. இன்னும் இப்போ எப்படி போட்டு வச்சிருக்க பாரு எல்லாத்தையும். மெனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி. குழந்தைங்க சட்டு சட்டுன்னு போ வளர்ந்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுப்போ. அதில் நமக்கு என்னமோ வயசான மாதிரியே ஆயிடுது. குழந்தைங்கன்னா என்ன வேணும்? குழந்தைங்களாவே தான் இருக்கிறாங்க. சொல்லு என்ன வேணும் சொல்லு. பாப்பா இதே மாதிரி தான் ஏறுவா இறங்குவா கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா தான் சக்கரை தண்ணி விட்டாங்க. சக்கரை தண்ணி விட்டாங்கன்னா யார் அப்படி விடுவாங்களோ அவங்கள மாதிரியே இருப்பாங்க. தைரியமாக இருப்பாங்க. அவங்க மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவளும். அடங்குறதில்ல, கொஞ்சம் கூட பயம்ன்றதில்ல. இப்படி சட்டுன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஏதாவது எடுத்து போட்டுட்ருப்பா, ஏதாவது வாயில் வச்சிட்ருப்பா. இப்போவுமே அப்படி தான். இப்போது டபுள் ஆயிடுச்சு. இப்போது வந்து பாப்பாவோட பழைய வீடியோஸ் எல்லாம் அவளுக்கு போட்டு காமிச்சா அவளுக்கே சிரிப்பு வருது. அவளை பார்த்தா பாப்பா, ஓ நானா நானா இது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறா. சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் எல்லாம் சப்போஸ் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சுன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி அம்மா உன்னை பற்றி சொன்னேன், உன் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன்னு சொன்னால் சிரிப்பாக போல். நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்காகவும் அதுக்கு தான். ஒரு டாக்குமெண்ட்ரியும் நம்மளோட லைஃப் இருக்கும். இன் ஃப்யூச்சர் நம்மளோட பேர பிள்ளைங்க எல்லாம் நம்மளை பார்ப்பாங்கல்ல. அந்த நம்ம பாட்டியை வந்து இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோஸ் பாட்டிங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை, பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாத மாதிரி நம்மளோட பேர பிள்ளைங்க இருக்கும்ல. ஒன் ஆஃப் தி ரீசனும் அதுவும் தான் யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கான. ஏன்னா யூடியூப்லேருந்து பழைய வீடியோஸ் ஒரு 20 இயர்ஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும்போதும் ஒரு பிளஸ்ஃபுல் மொமெண்ட்டு தான் அதெல்லாம் அவங்களுக்கு. ஸோ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.